Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் குரிய எக்ஸாம்பிள் சம் செகண்ட் லெசன்ல இருந்து பார்க்க போறோம். செகண்ட் லெசன் கைனமேட்டிக்ஸ்ல இருக்கிற எக்ஸாம்பிள் சம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 7 பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி 6 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் எது தேவையில்லை எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதே சொல்லியிருப்போம். ஸோ அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. இன்னைக்கு தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும். 7th example பார்ப்போமா? Given two vectors a vector equal to 2i plus 4j plus 5k cap and b vector equal to I plus 3j plus 6k cap, find the product a dot b and the magnitude of a vector and b vector. What is the angle between them? So a b ன்னு ரெண்டு வெக்டார் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குரிய டாட் ப்ராடக்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது போக ரெண்டுக்குரிய மேக்னிடியூட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது போக ரெண்டுக்கும் நல்ல இருக்க ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சாதான் நீங்கள் ஆக்சுவலாக ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பண்ணலாமா? ஸோ ஏ டாட் பி அப்படின்னா இது என்னது? ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார் வேல்யூ எவ்வளவு? 2i plus 4j ப்ளஸ் 5k கேப். இது வந்து 3 மார்க்கில் கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 6k கேப். ஏபின்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ டாட் பி. ஸோ இது டாட் ப்ராடக்ட், நடுவில் டாட் போட்டிருக்கா, இது பேர் டாட் ப்ராடக்ட். டாட் இருக்கிறனால டாட் ப்ராடக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏவையும் பியையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது அது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கேலார் கொடுக்கும். ஸ்கேலார்னா ஒரு நம்பர் கொடுக்கும். வெக்டார் ஃபார்மேட்டில் வராது. சரியா? அதனால இந்த வெக்டாருக்கு பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லிக்கலாம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம்ல, டாட் ப்ராடக்ட்னு சொன்னோம்ல, அதோட இன்னொரு நேம் என்னது? ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லிக்கலாம். ஏன்? டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்கேலார் ஒரு நம்பர் கிடைக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்க்கு பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லிக்கலாம். இப்போது ஏ டாட் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது ரெண்டுமே வெக்டார் தான். இப்போ எப்படி உங்களுக்கு வந்து ஸ்கேலார் கிடைக்கும், ஒரு நம்பர் கிடைக்கும் எப்படின்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ரெண்டையும் டாட் ப்ராடக்டில் எழுதுமா எழுதிக்கோங்க. 2i ப்ளஸ் சும்மா எடுத்து தான் எழுதுகிறோம், வேறு எதுவும் பண்ணல நாங்கள். 5k கேப் டாட் i வெக்டார் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 6k கேப். ஸோ நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணும்போது அந்த காம்போனன்ட்ஸை ஆட் பண்ணுறோம், இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணிட்டு பின்னாடி ஐ அப்படின்னு ஒரு காம்போனன்ட் போட்டோமா, அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இங்கே என்ன சின்ன வித்தியாசம்னா, டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது காம்போனன்ட்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும். அதாவது எக்ஸ் காம்போனன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், ஒய் காம்போனன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இசட் காம்போனன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஐஜேகே அப்படின்ற சிம்பிள் போடக்கூடாது. டேரெக்டாக அது மூணையும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எப்படின்னு பாருங்கள். ஐ காம்பனண்ட் எங்கே இருக்குது? 2i i. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 2 × i. ஐனா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ வெறும் 2 தான் கிடைக்கும். ஜேவோட காம்பனண்ட் என்னது? 4 and 3. 4 3s are 12. மைனஸில் இல்லை, ரெண்டுமே ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் 12. அடுத்து 5, இங்கே 6 கே காம்பனண்ட், ஓகே உடைய காம்பனண்ட். அப்போ 6 5s are 30 ப்ளஸ் 30. இங்கே ஐஜேகேன்னு போடக்கூடாது. பட் ஏ ப்ளஸ் பி அண்ட் பி ப்ளஸ் ஏ ஆர் சப்ராக்ஷனில் காம்பனன்ட்ஸ் ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணிட்டு நம்ம காம்பனன்ட்ஸ் போட்டிருப்போம். அது என்ன யூனிட்ன்றதை போட்டிருப்போம். அந்த யூனிட் வெக்டாரை இங்கே மென்ஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ணுங்கள். 30 + 12 42, 42 + 2 44. ஸோ ஆன்சர் கரெக்டா? ஆன்சர் கரெக்ட். இதுதான் ஏ டாட் பியோடைய வேல்யூ. வேறு என்ன கேட்டிருந்தாங்க? ஏ அண்ட் பிக்குரிய மேக்னிடியூட் என்ன? நம்ம மேக்னிடியூட் ஏற்கனவே எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ திரும்ப செய்யும் போது பாருங்கள் உங்களுக்கு புரியும். அதனுடைய காம்பனன்ட்ஸை ரூட்குள்ளே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா மேக்னிடியூட் கிடைக்கும். அப்போ ஏவோடைய காம்பனன்ட்ஸ் என்னது? ஐ காம்பனண்ட் இஸ் 2. So 2 square plus j component is 4. So 4 square plus k component is
5. ஸோ 5 ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. இதை ஆட் பண்ண என்ன வரும்? 16 + 4 20, 20 + 25 45. ஸோ இது மேக்னிடியூட்னால இங்கே எப்படி மாடுலஸ் மாதிரி சிம்பிள் போடணும். இதோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா ஏக்கு ஈக்குவல். இதோடைய யூனிட் கிடையாது. ஸோ யூனிட்ஸ்ன்னு போட்டால் போதும். இதுதான் ஏ வெக்டாருடைய மேக்னிடியூடோடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ அடுத்து பி மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார். அதோடைய காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்கு? ஐனா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும்? 1 square is 1, 3 square is 9, 6 square is 36. ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 36 plus 9, 40, 45, 45 plus 1, 46. Root 46 units. இது B உடைய magnitude. அப்போ A dot B கண்டுபிடிச்சிட்டோம். Magnitude of A vector, magnitude of B vector கண்டுபிடிச்சிட்டோம். என்ன அடுத்து கேட்டிருந்தாங்க? ஆங்கிள் தீட்டா வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் படிக்கும்போது ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. A dot B = AB cos θ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நேரத்துக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கலைன்னா ஷார்ட் ஆன்சரில் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. AB cos θ. இதில் நமக்கு தீட்டா வேல்யூ தான் வேணும். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? cos θ = A dot B by AB. அப்போ θ = cos inverse of A dot B vector by AB ன்னு கிடைக்கும். அதுதான் இங்கே எழுத போகிறோம். A vector dot B vector by magnitude of A into B. போடலாமா? என்ன கிடைக்கும்? cos inverse of A vector value dot B vector ஓட வேல்யூ. A dot B வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 44 divided by A and B உடைய வேல்யூ root 46 into root 44. 44 or 45? 45. இந்த root of 45 into 46 ன்னு போட்டலாம். ஸோ அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2070 ஆன்சர் வரும். ஸோ ஆல்ரெடி நான் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ திரும்ப செஞ்சு பார்த்தோம்னா காட்டிடுவோம். 6 5s are 30, 6 4s are 24, 27, 4 5s are 20, 4 4s are 16, 17, 18. 2070. Cos inverse of 44 by root of 2070. இதை ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். ரூட் எடுக்க தெரியுமா? தெரியாது அப்படின்னா பாருங்க. ரெண்டு நம்பராக டிவைட் பண்ணிக்கோங்க. 20 எதோட ரூட்டுக்குள்ளே வரும்? அதாவது 20 விட சின்ன ரூட்டு, இல்லைனா எக்ஸாக்டாக அந்த ரூட் இருந்தால் போட்டுக்கலாம். 20 விட சின்ன வேல்யூனா 16, 4ஓட ஸ்கொயர். ஸோ 4 4s are 16, ரிமைனிங் 4 இருக்கும். அடுத்து 2 டிஜிட்ஸை இறக்கணும். 70. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8. ஓகேவா? ஸோ 8 பக்கத்தில் என்ன நம்பர் போட்டால் 470 விட சின்ன நம்பர் வருதுன்னு பார்க்கணும். அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் போட்டுக்கோமா. 6 6 are 36, 7 6 are 42, 8 6 are 48, 49, 50, 51 போயிடுது. ஸோ 6 போட முடியாது, 85 போடலாம். இங்கே மல்டிப்ளை பண்ணுற நம்பர் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். மேலே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் போடும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சைடில் போட்டுகிட்டே வரணும். அவ்வளோதான் ஸ்கொயர் ரூட்டில். 5 5s are 25, 8 5s are 40, 42. ஸோ அப்போது இங்கேயும் 5, இங்கேயும் 5, 4 25. சால்வ் பண்ணிங்கன்னா 5 4. அடுத்து பாயிண்ட் வச்சுட்டு 2 0வாக தான் இறக்கணும், சிங்கிள் 0 இறக்கக்கூடாது. ஓகேவா? திரும்ப 45 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிருக்கும்? 90 கிடச்சிருக்கும். சரியா? ஸோ
இப்போ இந்த 90-ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் அந்த வேல்யூஸ் கிட்ட வருதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ 904 போட்டு பார்ப்போம். 4 4s are 16, 9 4s are 36. 5 போட்டிங்கன்னா 5 5s are 25, இங்கே 2 வரும். 9 5s are 45 போயிடும். 4 5 2 5 வரும். ஸோ நம்ம வந்து 5 போட முடியாது. ஸோ 4 போடலாம். 3 6 1 6. சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 4 8, இங்கே வந்து 8. ஓகேவா? ஸோ இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணுவோம். இன்னும் 2 0 போட்டுக்குவீங்க. ஸோ போட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 45.49 கிடைக்கும். நான் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? cos inverse of 44/45.4. உங்கள் புக் ஆன்சர் படி 4 9 பின்னாடி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து ஃபர்தராக சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக 0.1 டிஜிட்க்கு அப்புறம் இருக்குது. ஸோ மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன போட்டுக்கலாம்? 440 டிவைடட் பை 454. இதெல்லாம் டிவைட் ஆகாது. 0 போட்டு ஒரு 0 இறக்கிக்கோங்க. 4540 தான் 10 டைம்ஸ் போடும்போது வரும். அப்போ இங்கே 9 டைம்ஸ்னு போட்டுடலாம். ஸோ அப்போது 9 டைம்ஸ்னால் என்ன வரும்? 9 4s are 36, 3 45 48 36 40. அப்போது 3 1 4 0ன்னு சொல்லி கிடச்சிருக்கோம். ஸோ அப்போது அது அந்த 0 அடுத்து இறக்கிருக்கிற நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ இது அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் பாதி தான் இருக்குது, இந்த 3 5 4ல். அப்போ ஆன்சர் வந்து 4 or 5 இல்லைன்னா 6 கிட்ட வரணும். உங்களுக்கு புக்கில் வந்து 6 கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ நம்ம 6ன்னு போட்டலாம் டைரெக்டாக. ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? cos inverse of 0.96. அடுத்த ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 7 வரும். ஸோ cos inverse, ஸோ இன்வர்ஸ் ஆஃப் கொசைனில் பார்த்தீங்க அப்படின்னா தீட்டாவுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 15 டிகிரின்னு கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஆன்சர் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா லாக் புக் வாங்கி செஞ்சு எழுதிக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை நான் விட்டு செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் கண்டிப்பாக வரும். செஞ்சு காமிச்சிட்டேன் நான். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? A டாட் B, A வெக்டார் அண்ட் B வெக்டாரோட மேக்னிடியூட், நெக்ஸ்ட்டு ரெண்டுக்கும் நடுவில் ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாம் சேம் ஒரே ஃபார்முலாவில் தான் கொண்டு வந்துருக்கோம். A டாட் B = AB cos θ. அது போக மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் ரூட்குள்ளே அதோட காம்போனன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு ரூட்லேருந்து வெளியே எடுத்தீங்கன்னா மேக்னிடியூட் வேல்யூ கிடச்சிடும். அதுதான் இங்கே செஞ்சுருக்கோம். A டாட் B பண்ணும்போது என்ன பண்ணணும்? காம்போனன்ட்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதணும். IJK போடக்கூடாது. வர ஆன்சரை ஆட் பண்ணி தூக்கி எழுதிடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா தீட்டா வேல்யூ கிடச்சிரும். அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 வெக்டாருக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சால்வ் பண்ணுறது இந்த லாஸ்ட் இடத்துல தான் உங்களுக்கு கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக வர சம்ஸ்க்குரிய ஆன்சர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை செஞ்சு பாருங்கள், மனப்பாடம் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் நம்மளுடைய மற்ற வீடியோஸையும் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ.